இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்மிலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மிக பழமையான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பழைய விஷயங்கள் நன்மை பயக்கும்னா சரி, தப்பில்லை, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாத, தீமைக்கு அச்சாரம் போடுகிற, இல்லை பாவ வழிக்கு செல்லுகிற, இல்லைன்னா சரியான வழி செல்லாத, அப்படி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதை பின்பற்றணும், வரணும், போகணும்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. அதில் சில மூட நம்பிக்கைகள்லாம் உண்டு. ஒரு நாள் அன்பியத்துக்கு போயிருந்தேன். அன்பியம் நடந்துக்கிட்டு இருக்கு, பேசி கருத்து பகிர்வு நடந்துகிட்டு இருக்குது. நான் அன்பியத்துக்கு போன வீடு அந்த இல்லம் ஒரு கடை இருக்கிற வீடு. அது அப்போது ஒரு சகோதரி வந்தாங்க. கடைக்கார மாட்டேங்க அந்த வீட்டு அவர் கேட்டாங்க, அம்மா கொஞ்சம் ஊசி கொடுமா அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே கடை இருக்கிறவங்க, இல்லை ஊசி இல்லைன்னாங்க. ஏமா கொஞ்சம் பாருமா, பிள்ளை அதை ஊருக்கு கிளம்புறா, கொண்டு போகிற பேகு கிழிஞ்சி போச்சு, பிள்ளைக்கு கொடுத்தா ஊருக்கு பிள்ளை கிளம்புறா, பஸ்ஸுக்கு நேரமாச்சு, கூட தேடி கொஞ்சம் கொடுமா. அதான் ஊசி இல்லைன்னு சொன்னோம்ல அப்படின்னு இந்த அம்மா கொஞ்சம் சத்தமாக பேசுனாங்க. இந்த கடைக்காரம்மா, அந்த அன்பிய வீட்டுக்காரம்மா. அந்த சகோதரி போயிட்டாங்க. அப்புறம் நான் அந்த சகோதரி கேட்டேன், ஏம்மா ஊசி இருந்தால் கொடுக்கலாமே, கொஞ்சம் தேடி பார்த்து தரலாமே. பிரதர், அது கொடுக்கூடாது. ஏம்மா? பொழுது போய் கொடுக்கூடாது. யார் சொன்னது? அது சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, அப்படி கொடுக்கூடாது. என்ன அவசரமா சகோதரி? அந்த பிள்ளை ஊருக்கு போகிறா, பேக் கிழிஞ்சு போச்சு, என்ன வேறு பேக் இருக்கும், 7 பேர் குடும்பம், வேறு பேக் இல்லாமல் இருக்கலாம், அந்த குழந்தை ரெடியாக போனாங்களா, அது கிழிஞ்சு யோசிச்சு பாருங்க, எந்த நெருக்கடி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனால் எவனோ ஒருத்தவன் சொன்னான், எவனோ ஒருத்தவன் அதை பின்பற்றான்னு சொல்லிட்டு அந்த சகோதரனுடைய எப்படி அது யோசிச்சு சரியாக யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதுதான் இருக்கிற சில பழக்க வழக்கங்கள். இதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க, மாற மாட்டாங்க. அப்படிலாம் வச்சிங்களேன், பழசுலையும் இருப்பாங்க, புதுசுலையும் இருப்பாங்க. இப்படியெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்கிறவர்கள் தான் இன்றைய தியானம், இன்றைய வாசகம். இன்னைக்கு இந்த நட்சத்திலே பின்பகுதியை நம்ம கவனிக்கணும். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. சொன்னேன் இல்லையா, பழச பிடிச்சி உட்காந்து இருப்பாங்க, என்ன ஒன்று தெரியாது, பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சில சொல்ல பாருங்களேன், புதகரே உங்களுடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. அட, கை கழுவ சாப்பிட்டா என்னையா, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. இதே போல வெற்று சடங்குகள், சில விஷயங்கள்லாம் யூதர்கள் பின்பற்றினாங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழின்லாம் நம்ம அது சட்டம் அது இருந்துச்சு. ஏசப்பா சொல்ல பாருங்க பார்ப்போம். புதிய வழியை ஏசப்பா சொல்றாரு, உன் எதிரிக்காக ஜெபம் செய்கின்றார், உன்னை சபிப்பவருக்கு ஆசை கூறுன்னு சொல்றாரு, ஒரு கணத்தில் அடிக்கிறான், மறுகணத்தையும் காட்டுன்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பாவுடைய வழி நெறி புதியது, அமைதிக்கானது. இங்க பழிக்கு வழியே இடமே இல்லை. இங்க இதை அவர் போதிக்கும் பொழுது யூத மக்கள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா சொல்றது சரிதான் அப்படின்னு யோசிச்சு பழசுல இருந்தாங்க, புதுசுக்கு கடைபிடிச்சாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ஏசப்பா சொல்ற வார்த்தை இன்னைக்கு. புது துணியில என்ன பண்ணாத, பழைய சாஸ்திரம் மன்னிக்கணும், பழைய ஆடையில புதிய துணியை ஒட்டு போடாத. இது புது துணியை நான் கொடுக்குறேன், அது பழசில் கொஞ்சம் கிஞ்சி போச்சுங்க, அதில் கொண்டு புது துணி வச்சு ஒட்டு. அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்ககிட்ட பழைய தோல் பை இருக்குது, அது பழசு.
புண்ணியம் இல்லாத வேஸ்ட்டாக போச்சு. அதில் நான் தர புது ரசத்தை ஊற்றி வைக்காது, ரசமும் கெட்டு போயிடும், அது பயனற்று போயிடும். அப்போ என்ன பண்ணுங்க, புதிய நெறிக்கு வாங்க, பழசு தூக்கி போடுங்க. ஆண்டவர் அழைக்கிறார். இப்படி ஆண்டவர் அழைப்புக்கு ஏற்று தன்னுடைய பழையமையை விட்டுட்டு இயேசப்பா காட்டும் அன்பு நெறியிலே, நீதி நெறியிலே யாரெல்லாம் பயணம் செய்ய வந்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை தான் இன்றைய திருப்பாடலும் முதல் வாசகமும் சொல்லுகிறது. திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இது. 8ஆம் அதிகாரம் 12வது திருவசனம். நல்லதையே ஆண்டவர் கொடுப்பார், அதை கெட்டது செய்ய தெரியாது ஆண்டவருக்கு. அப்போ நீ புதிய நெறியை, புதிய வழியை, ஆண்டவர் காட்டும் பாதையை பின்பற்றினால், அவர் காட்டிய வழியில் நீ நடந்தால், அவர் கரம் பற்றி நீ நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும். நல்லது ஆண்டவனுக்கு கொடுப்பார். இது கொஞ்சம் பெருசா முதல் வாசல் பாருங்க பாப்பா. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூடாரத்தை மீண்டும் உயர்த்தி கட்டுவார், உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். நீ முன்பு எப்படி இருந்த ஆண்டோட செல்லப்பிள்ளையா அந்த மாதிரி கொண்டு வருவார். உன் பெயரை மேன்மையடைய செய்வார். இதோ நாட்கள் வருகிறது, ஒரு அறுவடை செய்வர் அக்களிப்பது மாதிரி நீ அக்களிப்பா என்ற வாசிப்போம். மிகப்பெரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு? இயேசப்பா காட்டும் புதிய நெறியை பின்பற்றுகிறவர்களுக்கு, நீதியின் வழியிலே பயன் செய்கிறவர்களுக்கு. நாம் செய்வோமா? சிந்திப்போம். இயேசப்பாவை கரம் பற்றுவோம், மேற்கூறிய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று வாழ்வோம். சிந்திப்போம்.